தஊனி வமதுஹி லிஷ்ஷஃபீஇ, என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள். வமதுஹி லிஷ்ஷஃபீஇ, பரிந்துரையாளராகிய என் ஹபீபுக்கு நான் மதகு செய்வதோடு என்னை விட்டுவிடுங்கள். என் விஷயத்தில் யாரும் தலையிட்டு பேசாதீர்கள். தலையிட்டு சதக்கத்துல்லா அப்பா கொஞ்சம் அதிகம் புகழ்ந்து விட்டார்கள் என்றோ, குறைவாக புகழ்ந்து விட்டார்கள் என்றோ, அவர்களுடைய புகழிலே ஷிர்க் வந்து விட்டது என்றோ, அவர்களுடைய புகழிலே பிதஅத் வந்து விட்டது என்றோ என்னிடத்துடைய விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் தலையிட வேண்டாம். தஊனி வமதுஹி லிஷ்ஷஃபீஇ, என்னையும் விட்டுவிடுங்கள், என்னுடைய மதுகனுடைய விஷயத்தில் விட்டுவிடுங்கள். என்ன விஷயம் தெரியுமா? லஅன்னனி அனாலு பிஹி குஃப்ரான தம்பி. ஏன் தெரியுமா? எனக்கும் என்னுடைய நபி, என்னுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த பிரியத்தின் தொடர்பின் காரணத்தினால் என் ரகசியங்களை, என் தேவைகளை என் ஹபீபிடத்திலே நான் முறையிடுவேன். என் ஹபீபு அவர்களாக வந்து எனக்கு உதவியும் தருவார்கள், எனக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றியும் செய்வார்கள், புரிவார்கள் என்பதை அப்பா அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் விட்டுவிடச் சொல்லுகிறேன் தெரியுமா? லஅன்னனி அனாலு பிஹி குஃப்ரான தம்பி, என்னுடைய பாவத்தினுடைய மன்னிப்பை என் கண்மணி நாயகத்தை கொண்டு நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், அபிலாசை கொள்ளுகிறேன். எனக்கு ஆசை இருக்கிறது, என் கண்மணி நாயகத்தை நான் புகழ்வேன், என் மனக்குறைகளை எடுத்துச் சொல்லுவேன், என்னுடைய வேண்டுதல்களை வைப்பேன், என்னுடைய கஷ்டங்களை முறையிடுவேன். என் கண்மணி நாயகம் என் மீது அவர்கள் காதல் கொண்டு பிரியம் கொண்டார்கள் என்றால் எனக்கு அவர்கள் துஆ செய்வார்கள், எனக்கு உதவியும் புரிவார்கள், என்னுடைய கஷ்டமான நேரங்களிலே நான் வேண்டுகின்ற வேண்டுதல்களை கவனிக்கவும் செய்வார்கள் என்ற பொருள்பட சொல்லிவிடுகிறார்கள். ஏனென்றால் லிஅன்னனி உரஜ்ஜீஹி யா கௌமி லிலுஃபின் அஜன்னனி. லிஅன்னனி, ஏனென்றால் உரஜ்ஜீஹி, நான் அவர்களையே ஆதரவாக ஆக்கி வைத்திருக்கிறேன், என்னுடைய ரஜாவாக ஆக்கி வைத்திருக்கிறேன். யா கௌமி, என் கூட்டமே, லிலுஃபின், என்னுடைய பலகீனத்தின் காரணத்தினால். என்ன பலகீனம் தெரியுமா? அஜன்னனி, எனக்கு கண்மணி நாயகத்தின் மீதுள்ள பைத்தியம் ஏற்பட்டிருக்கிறது. என் கண்மணி நாயகத்தின் மீதுள்ள மஹப்பத் அல்ல, ஷௌக்கல்ல, இஷ்கல்ல, அது ஒரு விதமான பைத்தியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது லுஃபானது. எனவே என்னை நீங்கள் இனி புகழ வேண்டாம் என்று யாரும் சொல்லிவிட வேண்டாம் என்று சொல்லி நான் என் மனக்குறையை வேண்டுகிறேன் என் ஹபீபிடத்தில். அருமையானவர்களே, பிரியம் என்பதை நினைத்து பாருங்கள். பிரியம் என்பது ஒரு தலை காதலாக இருக்கக்கூடாது, இருபக்கமும் பிரியம் இருக்க வேண்டும். அப்படி இருபக்கமும் பிரியம் இருந்தால் தான் அது பிரியமாக, காதலாக, இஷ்காக, பைத்தியமாக மாறும் என்பதை நமக்கு அப்பா நினைவுபடுத்தி தருகிறார்கள். நான் என் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுகிறேன். என் பிரியத்தின் காரணத்தினால் அவர்களை இத்திபா பின்தொடருகிறேன், அவர்களை புகழ்கிறேன், அவர்களுடைய பொருட்களை மதிக்கிறேன். கண்மணி நாயகம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் மரியாதை கொடுத்து வாழுகிறேன். எனவே என்னுடைய முக்கிய தேவையை என் கண்மணி அறிவார்கள். எங்கள் காதல், எங்கள் பிரியம் ஒருதலை காதல் அல்ல, இருபுற காதல், இருவழிப்பாதை நிரம்பியது. அல்லாஹ் நமக்கும் அந்த தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, லஊனி அலா பாபிஷ் ஷஃபீஇ, பக்தாதி அப்பா அவர்கள் இதற்கு நிறைவுபடுத்த வருகிறார்கள். லஊனி, என்னை நீங்கள் விட்டு விடுங்கள். அலா பாபிஷ் ஷஃபீஇ, கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான வாசலில் பிச்சை எடுப்பதுடைய விஷயத்தில் என்னை விட்டுவிடுங்கள். ஃபஇன்னனி, நான் யார் தெரியுமா? நகல்து உஹூதல்லாஹி நக்லன் அலா நக்லின், நான் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அல்லாஹ்விடத்தில். அந்த ஒப்பந்தத்தின்படி நடக்காமல் சில சமயங்களில் சருகுதல் என்னிடத்தில் ஏற்பட்டு விடுகிறது. அந்த சருகுதலுக்கு புகலிடம் தேடி நான் நிற்கிறேன். எனவே என்னை விட்டுவிடுங்கள், என் ஹபீபுடைய வாசலில் நிற்பதற்கு என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் தற்காலத்தில் சொல்லுவார்களே, நாயகத்தினுடைய வாசலில் போய் நிற்பதா அந்த கஃபாருல் ஹதாயா என்று சொல்லுவதா? அதே போன்று
நபியே நாயகமே, உங்களுடைய ஷஃபாத்தை வேண்டி நிற்கிறேன் என்று சொல்வதா என்று கேட்பவர்களை பார்த்து பதில் சொல்லுவதை போன்று பகதாதி அப்பா அவர்களும் நம்முடைய சதகத்துல்லா அப்பா அவர்களும் இரண்டு பேரும் ஒரு சேர சொல்கிறார்கள். ஒருவர் என்னை தஅூனி, என்னை விட்டு விடுங்கள் என்கிறார்கள். இன்னொருவர் லஅூனி, என்னை விட்டு விடுங்கள், என்னை வைத்து விடுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். இருவர்களும் சொல்லக்கூடிய ஒரே வேண்டுதல், என்னுடைய ஹபீபிடத்திலே என் தேவைகளை நான் சொல்லுவேன், அவர்கள் எனக்கு நிறைவேற்றி தருவார்கள் என்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. எங்கள் பிரியம் அப்படிப்பட்ட பிரியம் என்று சொல்லி காட்டி கண்மணி நாயகத்தை புகழ ஆரம்பிக்கிறார்கள். லுவாஉ நஸீமல் மிஸ்கி மின் அலைக்கும். நபியே நாயகமே, கஸ்தூரியினுடைய வாசனை அடித்து வீசுவது மின் அலைக்கும், உங்களுடைய பாத அணிகளில் இருந்துதான். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், துருக்கியிலே பாதுகாத்து வைக்கப்பட்ட உங்களுடைய பாத ரட்சணைகள், உங்கள் புனிதம் மிக்க பாதங்களை தொட்டு முத்தமிட்ட அந்த காலணிகள் இருக்கிறது, அவைகளிலிருந்துதான் கஸ்தூரி வாசனை மனம் விட்டு வீசுகிறது. அது அங்க வீசுதா? அந்த மியூசியத்துக்கு போனா அப்படி தெரியுதானா? நம்ம முகத்தை, நம்ம மூக்க முதல்ல இஷ்கே ரசூலை கொண்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஹராமான வாசனைகளை நுகர்ந்து ஹராமான உடலை வளர்த்து வைத்துக் கொண்டு அந்த மியூசியத்தில் அப்படி ஒன்றும் வாசனை வரலையே என்றால் அப்படி ஒன்றும் அந்த தகுதியில நீங்கள் இல்லை என்பதுதான் பொருள். ஜலதோஷம் பிடித்தவனுக்கு வாசனை தெரியாது, டேஸ்டே தெரியாது. நமக்கு ஜலதோஷம் அல்ல, ஏதோ ஒரு விஷநோய் பிடித்திருக்கிறது. அப்பொழுது மியூசியத்தில் போனா வாசனை தெரியாது. அப்பா அவருக்கு தெரிகிறது, அவர்கள் நோயற்றவர்கள், ஜலதோஷம் கூட தொடாதவர்கள் என்று சொல்லிவிட்டு ஹனானைக்கும் லப்பைக்கும் சஅதைக்கும், நபியே உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன், உங்களிடத்திலே அர்ப்பணமாகிவிட்டேன். கிலூனி கிலூனி, எனக்கு நீங்கள் பெருப்போற்றுக் கொள்ளுங்கள். வஅஹ்வாலி ஜமீஅன் இலைக்கும், வஅஹ்வாலி என்னுடைய நிலைமைகள் அத்தனையும் இலைக்கும் உங்களின் பக்கம் இருக்கிறது. லரு, இது அப்பா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் கஸ்தூரி வாசனை உங்கள் புனித காலணியில் இருந்து வீசுகிறது. இதோ வந்து விட்டேன், அடிபணிந்து விட்டேன், உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். கிலூனி, என் பக்கம் உங்களை நான் ஒப்படைத்து விட்டேன். வஅஹ்வாலி ஜமீஅன் இலைக்கும், கிலூனிய நான் என்னை உங்களிடத்திலேயே ஒப்படைத்து விட்டேன், என் நிலைமைகள் அத்தனையும் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பக்தாதி அப்பா அவர்கள் வருகிறார்கள். லரூரத்து ஹாலி, என்னுடைய நிர்பந்தமான நிலைமையாகிறது. லைஸ தக்ஃபா அலைக்கும், உங்களுக்கு மறைவல்ல. ஆரம்பத்திலே சொன்னேன், நண்பர்களுக்கு மத்தியில் மனைவியிடத்தில் சொல்லாத ரகசியத்தை கூட சில சமயங்களிலே நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். காரணம், மனைவியால் தாங்க முடியாது தன் கஷ்டத்தை. ஒரு பெண் தாங்க முடியாது என்பதால் தன் சிரமத்தை கொட்டி தீர்ப்பதற்கு பிரியக்காரர்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். என் நிலைமை அத்தனையும் என் நண்பருக்கு தெரியும், அவன்தான் என் ரகசியங்களை அறிந்தவன். அப்பா அவர்கள் இங்கே சொல்ல வருகிறார்கள், எனக்கு நண்பர் அல்ல, எனக்கு தலைவரும் நீங்கள் தான், எனக்கு எஜமானனும் நீங்கள் தான், என் பிரியமானவர்களும் நீங்கள் தான், எனக்கு அல்லாவை காட்டி தந்ததும் நீங்கள் தான். எனவே லரூரத்து ஹாலி லைஸ தக்ஃபா அலைக்குமு, நபியே நாயகமே, என் நிர்பந்தமான தேவை உங்களுக்கு மறைவானதாக இல்லை. என்ன காரணம் தெரியுமா? லிபுஅதி, நான் காயல்பட்டினத்தில் இருக்கிறேன் என்ற காரணத்தினாலோ அல்லது நான் பகதாதில் இருக்கிறேன் என்ற காரணத்தினாலோ எனக்கும் உங்களுக்கும் உடலால் தூரம் இருந்தாலும் என் நிர்பந்த தேவை உங்களுக்கு மறைவானதல்ல என்று சொல்லிவிட்டு பகதாதி அப்பா அவர்கள் சொன்னார்கள், கஅன்னல் கல்ப பில் ஜம்ரி கத் உகுமி, என்னுடைய இதயம் நெருப்பு கங்குகளை கொண்டு எரிக்க வைக்கப்பட்டதை போன்றிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய பிரியத்தின் உச்சகட்டத்தை எடுத்து சொல்வார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த பிரியத்தின் நாதாவாக இருப்பவர்கள் தானே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை விட்டுவிட்டு நமக்கு ஒரு காரியமும் ஒரு பேச்சுமே பேச முடியாது.
அல்லாஹு தஆலா அவர்களையும் கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை நாளை சுவன பூஞ்சோலையிலே அபூபக்கர்